வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை மொடக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டா அவர் ஜெயிக்கிறது கன்ஃபார்மு அப்படின்னு அரசியல் புரோக்கர்கள் இருக்காங்களே, பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸு இப்படி கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. மொடக்குறிச்சி தொகுதியில் 60 விழுக்காடுக்கு மேலே கொங்கு வெள்ளாள கவுண்டர் கம்யூனிட்டி வாக்காளர்கள் இருக்காங்க. அதனால் டெஃபினட்டாக அண்ணாமலை அங்கே கேண்டிடேட்டாக நிறுத்தப்பட்டால் வின்னிங் உறுதி, அண்ணாமலை தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. நேற்று போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தோம், ஆனால் போட்டியிடுறதும் போட்டியிடாமல் இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸுடைய பேச்சை கேட்காதீங்க. காசை வாங்கிக்கிட்டு என்ன வேணாலும் பேசுவாங்க. அவங்க பேசுகிறது நியூட்ரல் கிடையாது, உண்மை கிடையாது. நீங்களே கிரவுண்ட் லெவலில் ஒரு சர்வே எடுத்து எந்த தொகுதியில் வின்னிங் சான்ஸ் அதிகமோ அந்த தொகுதியில் நில்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போட்ட வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த மொடக்குறிச்சி தொகுதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதி கிடையாது மொடக்குறிச்சி. 2021 பாஜக வேட்பாளர் சிஆர் சரஸ்வதி அவர்கள் ஜெயிச்சாங்க, உண்மைதான், மறுக்கலை. அது 2021. 2016, 2011 தேர்தல் முடிவுகளை நீங்கள் பாருங்களேன். 2011-16 10,000 வாக்குகள் கூட பாஜக வாங்கலை, பாஜக வேட்பாளர் வாங்கலை. 2021 பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய வாக்குகள் பாஜக வேட்பாளரான சிஆர் சரஸ்வதி அவர்களுக்கு நல்லா டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, ஓட் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. அதனால சிஆர் சரஸ்வதி அவர்கள் ஜெயிச்சதுக்கான ஒரு காரணம் இது. ஒரு காரணம். இதை விட மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? திமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்ட சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் மேலே லோக்கல் திமுக தொண்டர்களே அதிருப்தியில் இருந்தாங்க. திமுகவுடைய இன்டர்னல் ஃபைட்டு மொடக்குறிச்சி தொகுதியில் சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு. சிஆர் சரஸ்வதி அவர்கள் எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க? 2021 300 வாக்குகள் கூட கிடையாது, 300க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் சிஆர் சரஸ்வதி ஜெயிச்சாங்க. அப்போது பாஜகவுக்கு ஸ்ட்ராங்கான தொகுதி கிடையாது. திமுகவுடைய இன்டர்னல் ஃபைட்டு காரணமாக ஒரு சின்ன எட்ஜு பிஜேபி கேண்டிடேட்டுக்கு போனதுனால சிஆர் சரஸ்வதி ஜெயிச்சிருக்காங்க. அதிமுகவுடைய வாக்குகள் பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஓகே, இது அண்ணாமலைக்கு நடக்குமா அப்படின்னா, நான் நேற்றே சொல்லியிருந்தேன், அண்ணாமலை யார் யாரெல்லாம் எதிர்த்து தெரியுமா போட்டியிடணும்? திமுக வேட்பாளர், அடுத்து பாஜகக்குள்ளே இருக்கக்கூடிய கருப்பு ஆடு, அண்ணாமலையை எப்படியாவது சைட்லைன் பண்ணிடணும் அப்படின்னு தமிழக பாஜகக்குள்ளே மூத்த நிர்வாகிகள், முக்கிய புள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பலே இருக்குது. நேற்று வந்த அண்ணாமலை மாநில தலைவராயிட்டு எங்களுக்கு ஆர்டர் போடுறதா, எங்களுக்கு உத்தரவு போடுறதா, நாங்கள் எத்தனை வருஷமாக பாஜகவில் இருக்கோன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல். அண்ணாமலை ஜெயிச்சிடவே கூடாது, ஜெயிச்சா அடுத்த கட்டத்துக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு கும்பல் இருக்குது. அந்த கும்பலும் அண்ணாமலைக்கு எதிராக உள்ளடி வேலைகள் பார்ப்பாங்க. அப்போ அவங்களையும் அண்ணாமலை சமாளிக்கணும். அடுத்து அதிமுக, கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஜெயிச்சிருக்க வேண்டியது. திமுக அதிமுக காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. அதிமுகவுடைய வாக்குகள் திமுகவுக்கு விழுந்துச்சு, கிராஸ் ஓட்டிங் நடந்துச்சு. அதனால அண்ணாமலை திட்டமிட்டு வீழ்த்தப்பட்டார் கோவையில். அதனால அண்ணாமலை ஒரு தொகுதியில் கேண்டிடேட்டாக நிற்கிறாருன்னா திமுகவை டைரெக்டாக எதிர்க்கணும். பாஜகவில் இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகளையும் அதிமுகவில் இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகளையும் அவர் மறைமுகமாக எதிர்க்கணும். அப்போது இவ்வளவு காம்படிஷன் இருக்கும். அப்போது சுற்றி இவ்வளவு இஷ்யூ இருக்கும்போது ரொம்ப பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாத தொகுதியெல்லாம் அண்ணாமலை தேர்ந்தெடுத்துடவே கூடாது. இது மாதிரி பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கோர்த்து கூட தான் பார்ப்பாங்க. அண்ணாமலை அதை மட்டும் நம்பிடவே கூடாது. இந்த தேர்தலில் அண்ணாமலை நின்னார்னா கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். இப்போ பாண்டேவை எடுத்துக்கோங்க. பாண்டே சொல்கிறாரு, அண்ணாமலை எந்த தொகுதியில் வேணாலும் நிற்கலாம், பொது தொகுதி எந்த பொது தொகுதியில் வேணாலும் அண்ணாமலை நிற்கலாம், இந்த தொகுதியில் தான் நிற்கணும் அப்படின்னு அண்ணாமலைக்கு எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது, லிமிட்டேஷன் கிடையாது. எந்த தொகுதியில் நின்னாலும் அண்ணாமலை ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டே சொல்கிறாரு. ஆனால் இது அப்பட்டமாக அப்படியே நம்பி அண்ணாமலை இறங்கிடக்கூடாது. பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கக்கூடிய தொகுதி எது அப்படிங்கிறத பார்த்து டிசைட் பண்ணி அண்ணாமலை நிற்கணும். அண்ணாமலை விரும்பக்கூடிய தொகுதிகளை அதிமுக ஒதுக்குனாங்க அப்படின்னா ஓகே. இப்போ தொகுதிகளை மாற்றி கேட்குறாங்க பாஜக அதிமுக கிட்ட அப்படிங்கிற செய்தி வருது. அண்ணாமலை விரும்பக்கூடிய தொகுதியை ஒதுக்க முன் வந்தால் நிற்கட்டும், இல்லைன்னா அண்ணாமலை நிற்காமல் இருக்கிறதே மேல் தான் என்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அண்ணாமலையை ரொம்ப டஃப்பான தொகுதியில் வேணும்னே நிற்க வச்சு அவரை தோற்கடிக்க வச்சு பாருங்கள், 3வது தோல்வி அண்ணாமலைக்கு. மக்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னு இதை திணிக்க முயற்சிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. 2 தேர்தலில் அண்ணாமலை தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் பிரெயின் வாஷ் செய்யப்பட்டாங்க. அண்ணாமலை அவ்வளவு தான், சும்மா சோசியல் மீடியாவில் தான் செல்வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூளை செலவை மக்கள் செய்யப்பட்டாங்க.
ஆனால் கிரவுண்டில் அண்ணாமலைக்கு பாப்புலாரிட்டி இன்னும் இருக்குது. 2 தேர்தலில் தோல்வி அடைஞ்சாலும் அண்ணாமலைக்கான அந்த பாப்புலாரிட்டி கூடிக்கிட்டே தான் போகுதே தவிர குறையவே இல்லை. ஸோ இந்த தேர்தலையும் அண்ணாமலையை தோற்கடிச்சிடணும், டஃப்பான தொகுதியில் நிற்க வச்சு அப்படின்னு ஒரு சதி வலை வந்து பின்னப்படுது. டெஃபினட்டாக அந்த வலைக்குள்ளே அண்ணாமலை சிக்கிடக்கூடாது. அவர் நல்லா ஆய்வு செய்து எந்த தொகுதியில் வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த தொகுதியில் நின்று ஷோர் ஷாட் விக்டரி அண்ணாமலை வாங்கணும் அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்களுடைய ஒரே ஆசையாக இருக்குது. பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் விரிக்கக்கூடிய வலையில் அண்ணாமலை விழுந்துடக்கூடாது, அண்ணாமலை விழுக மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.